தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் வணக்கம் வணக்கம். ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து தகவல் படி பார்த்தா ரெண்டு பேரும் நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவங்களாங்கன்னு சொல்லி எங்களுக்கு உலகத்து தகவல் வந்திருக்குது. பிரதர் எப்படி சுகம்? நல்லா சுகம். ஓகே, மிக்கிமா பக்கத்தில் போக வேண்டாம. ஓகே, மிக்கி மாமாக்கே வைக்கமா இருக்கா? தம்பி பக்கத்தில் போ மிக்கி மாமா. ஓகே ரெடி. சரி ஓகே, ரெண்டு பேருக்கு வந்து இனிய திருமண வாழ்த்துக்கள். மிக்கிமா விஷ் பண்ணிட்டீங்களா ரெண்டு பேருக்கும்? ரைட். ஓகே, சுபம் இனிய திருமணங்கள் இன்று போல் என்று சந்தோஷமாக எப்பவும் வாழணும்னு சொல்லி நாங்கள் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஓகேவா? சரி ஓகே, அப்போ இன்றைக்கி வந்து கப்பல்ஸ் டான்ஸோட ஆடுவோம். மிக்கி மாமாவோட ரெண்டு பேர் சேர்ந்து ஆடுவோம். தம்பி என்ன மாதிரி ஒரு ஸ்டெப் ஒன்று ஆடுவோம், ஒரு சின்ன டான்ஸோட ஆடுவோம். என்னடா பிள்ளை ஆடுவோம் நம்ம. ஓகேவா? ஓகே ரெடி. ஓகே மிக்கி மாமா டான்ஸ் ஆடுறது கிடைச்சாச்சு. ஓகே ரெடி. ஓகே உங்களுக்கு பாட்டு மோனிகா பாட்டு. ஓகே ரெடி. வேணாமா வேறு பாட்டு தரவா? ஓகே அப்போ மினிக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். ஓகே ரெடி. கேட்ட உடனே வந்து டான்ஸ் சொல்லி தந்ததுக்காக வந்து நாங்கள் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரைட். ஓகே, இன்றைக்கி வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து உங்களோட திருமணத்தை வந்து செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி எங்களுடைய விகே சர்ப்ரைஸ் வழியால் உங்களுக்கு அழகான நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? ரெண்டு பேரும் கெஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக நாங்கள் மாப்பிள்ளைட்டு கேட்க போகிறோம். மாப்பிள்ளைட்டு பேரோட சொல்லுங்க பார்ப்போம். விக்கிமா கால் விக்கிமா பக்கத்தில் வாங்க. விக்கிமாவுக்கு ஒரே வெக்க மாதிரிடாவா. ஓகே, மாப்பிள்ளைட்டு பேரோட சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அழகேஸ்வரர். ஓகே, பிள்ளைக்கு பேருமா? மனோஜி. ஓகே, அழகேஸ்வரர் மனோஜி. அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு அழகான கிஃப்ட் ரெண்டு தந்துருக்குறாங்க உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி. யார் தந்திருப்பாங்க? மாப்பிள்ளை யார் அனுப்பிடுவாங்க? தெரியாதா உண்மையிலே? ஓகே, தமிழில் பாசம் வச்சுருக்கவங்க இன்றைக்கி வந்து பர்த்டேக்கு வராதவங்கன்னு சொல்லி உங்களோட திருமணத்துக்கு வராதவங்கன்னு சொன்னால் வேறு யாராக இருக்கும்? இன்றைக்கி வரே இல்லை, உங்களுக்கு விஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களை வந்து ரொம்ப அன்பு வச்சுருக்கிறாங்க, உங்களை நிறைய பாசம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? அப்படி ஒருத்தர் தம்பி பக்கத்தில் ரைட். ஓகே, உங்களுக்கு இந்த இனிய திருமண நாளில் வந்து உங்களுக்கு அழகாக இனிப்பான சாக்லேட் பொக்கே ஒன்று ஆரம்பிக்கும். அதை கொடுப்போம். அது எனக்கு உண்டா? ஓகே, இங்கே எல்லாருக்கும் ஒன்று தரணும். ரைட். ஓகே, ரெண்டு பேருக்கும் இந்த இனிப்பான நாள் அழகான இனி கொண்டு வந்து மிக்கி மாமா தரப்புறாரு உங்களுக்கு வந்து. ஓகே மிக்கி மாமா கொடுப்போம். நான் வரேன். மிக்கி மாமாவுக்கு ஒரே முசுப்பா தின மிக்கி மாமா. சரி ஓகே, இப்போ வந்து ஓகே பிள்ளைகிட்ட நாம் ஒரு வாட்டி கேட்போம். பிள்ளைக்குமா சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்புறேன்னு சொன்னால் வேறு யாராக இருக்கும்? அண்ணா அவங்களுக்கு. பிள்ளைக்கு வந்து எத்தனை அண்ணாவும் இருக்கிறாங்க? ரெண்டு அண்ணாவும் இருக்குது. ரெண்டு பேரும் அனுப்பியிருப்பாங்கன்றது தானே? சரி ஓகேம்மா. பிள்ளைக்கு நாங்கள் ஒரு க்ளூ ஒன்று தரப்போகிறோம். அண்ணாவும் அனுப்பியிருப்பாங்களா இல்லை வந்து உங்களுடைய கணவர் சைட்டில் வந்துருக்குமான்னு சொல்லி நாங்கள் க்ளூ ஒன்று பார்ப்போம். சரி ஓகே. தம்பிக்கு வந்து இப்போ நாங்கள் தம்பி சைட்டில் வந்து தம்பியில் சொந்தக்காரர் தம்பியில் உறவுகள் தான் வந்து தம்பிக்கிட்ட சர்ப்ரைஸ் கிட்ட அனுப்பியிருக்காங்க. உங்களை ரொம்ப அன்பு வச்சவங்க அப்படின்னு சொன்னால் யாராக இருக்கு? யாருமே இல்லையாடா அப்போ தம்பியில் பாசம் வச்சவங்க? இங்கே இருக்கிறவங்க ஒருத்தருமே இல்லையா தம்பியில் பாசம் வச்சவங்க? தமிழ் மட்டும் தான் இருக்கிறானே, வேறு யாருமே இல்லை. ஓகே, ஒரு கேர்ள் தான் நம்மளுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு பொம்பளை பிள்ளை தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு வைஃப் செஞ்சிருப்பாங்க பக்கத்துல இருந்து. அவன் முடிச்சிருக்கிறத பார்த்தா வைஃப் தான் செஞ்சிருக்கலாம் போல. பிள்ளை நீங்களா செஞ்சீங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம்? இல்லையே, தெரிஞ்சு சொல்லியிருப்பாங்களே. ஓகே ரைட். உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது. சரி ஓகே, மிக்கி மாமா இதை கொடுப்போம். இதை வந்து நாம் வந்து பொண்ணுக்கு கொடுப்போம் மிக்கி மாமா. இதை வந்து நம்ம மாப்பிள்ளைக்கு கொடுப்போம். ஓகே ரெடி. ஓகே, அதாவது நம்ம பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுப்போம், மணமகள்கிட்ட. ஓகே, இதை வந்து அவர்கிட்ட கொடுப்போம். சரி ஓகே, அந்த கிஃப்ட் நான் பிரிஞ்சு என்ன இருக்குன்னு சொல்லிவிடுவேன்.
பாரு டான்ஸ் ஆடி நினைக்கிறேன். டான்ஸ் ஆடாட்டி பிரிக்க கூடாது, டான்ஸ் ஆடி பிரிச்சு பார்க்குறேன். டீலக்ஷன் என்ன வைக்குமோ அப்படி தானே. ஓகே டான்ஸ் ஆடி பிரிச்சு பார்க்கலாம். சரி தந்திருக்கிறாங்க. நம்ம பிள்ளை பிடிச்சிருக்கா? ஓகே பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. சிரிப்பிள்ளை எங்களுக்கு விளங்கி பார்ப்போம். தம்பி தான் சிரிக்கிறான் இல்லை இல்லடா. அது வந்து பாசமாக பேக் பண்ணியிருக்காங்க இந்த தம்பி, அதான் பிடிக்கிறது கஷ்டம். ரைட் ஓகே தம்பிக்கு வந்து அழகான ஜீன்ஸ் ஒன்று தந்திருக்கிறாங்க. அதே போல முக்கியமாக அடுத்த கிஃப்டே கொடுப்போம் நாம அவருக்குன்னு. ஓகே நம்ம அந்த கிஃப்டே பிரித்து பார்ப்போம். எப்படி கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா? ஓகே ரெண்டு பேருக்கு பிடிச்ச கலர் என்ன? தம்பிக்கு பிடிச்ச கலர் என்னையா? ரொம்ப பிடிச்ச கலர் என்ன கலர் பிடிக்கும்? பச்சை கலரா? நீலமா? ஓகே பிள்ளைக்கு என்ன கலர் பிடிக்கும்? ரொம்ப பிளாக் அண்ட் ப்ளூ பிடிக்கும். ஓகே நான் நினைக்கிறேன் இப்போ அந்த கலரில் உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று கொண்டு வரேன். சரி ஓகே தம்பி தெரிஞ்சு பார்ப்போம். ஓகே தம்பிக்கு அழகான ஷர்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. அதே போல் வந்து ரெண்டு பேருக்கு அழகான சாக்லேட்லாம் தந்துருக்கலாம். நீங்கள் தான் இனிமேல் கண்டுபிடிக்கையில் உங்களுக்கு இந்த யார் சர்ப்ரைஸாக இந்த கிஃப்ட்டில் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அனுசரன்னு சொல்லி உங்களுக்கு தம்பி இருக்கா? அவர் தான் செஞ்சிருப்பாரு. அனுசர் எங்க இருக்கிறீங்க? அப்படி அனுசர் தம்பி வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து அண்ணாக்கு திருமணத்துக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்தீங்களா? கிஃப்ட்லாம் கொண்டு வந்து இல்லையே முக்கியமாக அவர் தான் தரேன். ஓகே முக்கியமாக ஒரே படியாக இருக்கிறாரு. உண்மையாக செய்யலையா? பொய் சொல்லக்கூட அண்ணா பொண்ணுங்க செய்யலை. சரி ஓகே ஃபைனல் க்ளோ முடிஞ்சுது. அப்போ உங்களோட தம்பி வந்து உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் சித்தியாக இருக்குமோ? ஓகே தம்பி எத்தனை சித்தி இருக்கிறாங்க? 6 சித்திமா இருக்கு. அம்மாவோட சகோதரங்கள் 6 பேர் இருக்கிறாங்க இல்லையா? 4 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. ஓகே அம்மாவோட சகோதரங்கள் 3 பேர் சொன்னால் யார் யார் பேர் சொல்லுங்க பாப்போம். ஓகே ஓகே 3 பேர் இருக்கிறாங்களே. ஓகே ரைட். சித்தப்பா யாரும் வெளிநாட்டில் இருக்கிறாங்களா? யார் சித்தப்பா இருக்கிறாங்க? துதிகர சித்தப்பா இருக்கிறாங்களே. ஓகே அப்போ துதிகர சித்தப்பா செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ரைட் ஓகே அது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அழகான ஃப்ரேம் ஒன்று இருக்குது உங்களுக்கு. இந்த ஃப்ரேமை பார்த்த உடனே நான் நினைக்கிறேன் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் யார் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி. ஓகே ஆனால் இந்த ஃப்ரேம் இப்படியாச்சும் டான்ஸ் ஆடியாடி தான் பிரித்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லா கிஃப்ட்டையும் திரும்ப தாங்க நாங்கள் கொடுத்து காசு வாங்கிடுவோம். தனுவரனாவை தனுவரா டான்ஸ் ஆடுவோமா? அண்ணா எங்களுக்கு பாட்டு ஒன்று தருவார். ஓகே ரைட் குடும்ப வைக்குவாமா? அப்போ டான்ஸ் ஆடினா ஒரு 2 பேர் பிரிக்க போகிறான். கப்பல்ஸ் டான்ஸ். அனைவருக்கும் ஓகே எப்படி இருக்கு ஃப்ரேம்? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கலாம். ஃபயர் இருக்கலாம். தம்பி ஃப்ரேம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். ஓகே இன்றைக்கி உங்களோட திருமண நாளுக்கு செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி உங்களுக்கு திருமணமே அப்படியே நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் எடுத்து வந்துருக்கோம். இந்த ஃபோட்டோ அனுப்புறாங்க இங்கே தான் இருக்குது. அவர் கூட சாமி இந்த பக்கத்தில் தான் இருக்குது. ஃபோட்டோ அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி. ஓகே எப்படி கண்டுபிடிச்சிங்க? ரைட் ஓகே என்ன பேர் உங்களை சித்தப்பாடு என்ன பேர் சொன்னீங்க? துதிகர சித்தப்பா. துதிகர அப்போ சித்திர பேர் விமலாதுக்கு சித்தி. ஓ ரைட் அவங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமா? ஓகே நான் தம்பி அவங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமா? இல்லையா இருக்கலாம். சரி ஓகே அம்மாவோட ஃபோட்டோவெல்லாம் போட்டு வந்து இந்த நாள் வந்து உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நாளாக 2 பேருக்கும் அமையட்டுமான்னு சொல்லி 2 பேருக்குமே இந்த அழகாக சர்ப்ரைஸாக கிஃப்ட்லாம் அனுப்பின யாருன்னு சொன்னால் உங்களுடைய சித்தியும் துதிகர சித்தப்பா அவங்க 2 பேரும் தான் வந்து உங்களுக்கு இல்லை சர்ப்ரைஸ்லாம் செஞ்சவங்க. என்றும் சந்தோஷமாக 2 பேர் இருக்கணுமான்னு சொல்லி எங்கள்கிட்ட வாழ்த்துக்களை சொல்லட்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்ந்து உங்களுடைய அன்பு தம்பியும் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. சரியா ஓகேவா? ரைட் ஓகே உங்களோட அன்பு சித்திக்கு சித்தப்பாக என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? பிள்ளைக்கு சித்தின்னு சொன்னால் பிள்ளைக்கு யார்? மாமி என்ன? மாமி மாமா. ஓகே உங்களோட மாமி மாமாவுக்கு என்ன சொல்லி விரும்புறீங்க? எதிர்பார்க்காத கிஃப்ட் நம்ம அவ்வளோதான். ஓகேம்மா தேங்க்யூ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை? ஒன்றுமே சொல்கிறீங்க. என்னடா அவ்வளோ கிஃப்டெல்லாம் நாங்கள் தந்திருக்க கொண்டு வந்து என்ன வைக்குமாம்மா? ஒரு தேங்க்யூ. ஓகே சித்தி மிஸ் பண்ணிட்டாங்களா? சித்தி
சர்ப்ரைஸ் பண்ணுவேன். அந்த விஷஸ் தானே உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு தந்துருக்காங்க. சரியா? ஓகேவா? ஹாப்பி தானே 2 பேரும்? ஓகே, மீண்டும் மீண்டும் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து அழகான திருமண வாழ்த்துக்கள். முக்கியமாக டான்ஸ் ஆடப்போ கடைசி வரைக்கும் இல்லாத தம்பி உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, நாங்கள் வெளியே டான்ஸ் ஆடிட்டு நாங்கள் அப்படி கிளம்புறோம். முக்கியமாக போவோம்.